அன்பு உறவுகளுக்கு என் இனிய வணக்கம். நான் உங்கள் கலை. திருமணமான கணவனும் மனைவியும் ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்து எப்படி இருந்தால் அவர்களுடைய குடும்பம் சிறப்பாக அமையும் என்பதை உணர்த்தக்கூடிய ஒரு குட்டி கதை ஒன்றை இப்போது நாம் பார்க்கலாம். வாருங்கள். மகான் கபீர்தாசர் தன்னிடம் வருபவர்களின் கவலையை நீக்க அவர்களுக்கு வழியை கற்றுக் கொடுத்து ஆன்மீக அமைதியை மனதில் நிலைநாட்டி அவர்களை மகிழ்ச்சியாக அனுப்பி வைப்பார். அதனால் அவரை பார்க்க தினமும் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் வந்த வண்ணமே இருந்தனர். இப்படி இருக்கையில் ஒரு நாள் மகான் கபீர்தாசர் தன்னை தேடி வந்தவர்கள் அனைவருக்கும் உபதேசம் செய்துவிட்டு தன்னுடைய அறைக்கு திரும்பும் பொழுது நெடுநேரமாய் மரத்தடியிலேயே உட்கார்ந்து கபீர்தாசரை சந்திக்கவா வேண்டாமா என்ற குழப்பத்தோடு நின்று கொண்டிருந்த ஒருவனை கண்டார். அவரை கைகாட்டி தன்னிடம் வருமாறு அழைக்கின்றார் கபீர்தாசர். வாடிப்போயிருந்த அவனுடைய முகத்தை பார்த்த கபீர்தாசர், ஏம்பா, உனக்கும் உன் மனைவிக்கும் ஏதோ பிரச்சனை போல் தெரிகிறதே என்றார். வந்திருந்த நபரும் தன்னுடைய துன்பத்தை சொல்லாமல் தன் முகத்தை பார்த்தே புரிந்து கொண்ட கபீர்தாசரை பார்த்து கலங்கியபடியே, ஆமாம் ஐயா என்றார். நான் மகிழ்ச்சியாக வாழ எனக்கு என்ன செய்யனே தெரியல. தாங்கள்தான் எனக்கு ஒரு வழியை கூற வேண்டும் என்றான். உடனே கபீர்தாசர் அந்த இளைஞனை அருகில் அமர வைத்துவிட்டு அவரும் அவன் முன் அமர்ந்தார். அமர்ந்த கபீர்தாசர் அருகில் கிடந்த நூல்கண்டு ஒன்றை எடுத்து அதை பிரிக்க ஆரம்பித்தார். அங்கு இருந்த அந்த இளைஞனோ தனக்கு ஏதாவது ஒரு வழியை இவர் சொல்வார் என்று பொறுமையாக அவரையே பார்த்து கொண்டிருந்தான். கொஞ்ச நேரத்தில் கபீர்தாசர் வீட்டுக்குள் இருந்த தன் மனைவியிடம் ஒரு விளக்கு ஒன்றினை எடுத்து வரச் சொன்னார். இத்தனைக்கும் அது மத்தியான வேளை. இருந்தாலும் கபீர்தாசர் சொன்னவுடன் அவருடைய மனைவியும் ஏன், எதுக்கு என்ற கேள்விகளை கேட்காமல் விளக்கை ஏற்றி வந்து அவர் கையில் தருகின்றார். அங்கு அமர்ந்திருக்கக்கூடிய இளைஞனுக்கோ எதுவுமே புரியவில்லை. அவருடைய கபீர்தாசருடைய மனைவியும் எதுவுமே கேட்காததைக் கண்டு ஆச்சரியமாக இருவரையும் பார்த்தார். விளக்கை வைத்துவிட்டு உள்ளே சென்று விட்டார் கபீர்தாசரின் மனைவி. கொஞ்ச நேரம் கழித்து கபீர்தாசரின் மனைவி 2 பேருக்குமே தேநீர் கொண்டு வந்து கொடுத்தார். தேநீரை குடித்ததும் அந்த இளைஞன், ஐயோ, தேநீரில் சர்க்கரைக்கு பதிலாக உப்பையல்லவா போட்டிருக்கிறார் என்பதை கண்டுகொண்டு அந்த தேநீரை அருந்தாமல் அப்படியே வைத்து விட்டார். ஆனால் கபீர்தாசர் ரசித்து ரசித்து குடித்தார். உள்ளே இருந்து மனைவி, இனிப்பு போதுமா என்று கபீர்தாசரிடம் கேட்க கபீர்தாசரும் போதும், சரியாகத்தான் இருக்கிறது என்று கூறினார். இதை பார்த்தவர் குழப்பத்தோடு அப்படியே இருவரையும் வியந்த வண்ணம் பார்த்து கொண்டே இருக்கின்றார். அங்கு அமர்ந்திருந்த கபீர்தாசர் எழுந்து அங்கு இருந்த அந்த இளைஞனை, நீங்கள் கிளம்பலாம் என்றார். அதற்கு அந்த இளைஞன், என்னுடைய பிரச்சனைகளை தீர்க்க வழி சொல்கிறேன் என்று சொன்னீர்கள், ஒன்றுமே சொல்லவில்லையே என்று வருத்தத்துடன் கேட்டார். அதற்கு கபீர்தாசர், தம்பி, இங்கு நடந்த சம்பவமே உன்னுடைய பிரச்சனைக்கான தீர்வு என்றார். அவர் சொல்வதை புரிந்து கொள்ள முடியாமல் விழி பிதுங்கி நின்றான் அந்த இளைஞன்.
அவரை பார்த்து சிரித்தபடியே கபீர்தாசர், இளைஞனே, பகலிலே விளக்கை ஏற்றி கொண்டு வா என்னிடம் என்று மனைவியிடம் கூறினேன். அவள் எதுவும் சொல்லாமல் விளக்கை கொண்டு வந்து வைத்தாள். அவள் எதையுமே கண்டுகொள்ளவில்லை. தேநீரில் சர்க்கரைக்கு பதிலாக உப்பினை போட்டிருந்தாள். நானும் அதை கண்டுகொள்ளவில்லை. அதனால் எவன் ஒருவன் தன் மனைவியிடம் பிரச்சனையை கண்டுகொள்ளாமல் இருக்கின்றானோ அவனே சொர்க்கத்தில் வாழ்வது போல் வாழ்வான் என்று கூறினார். ஆதலால் தம்பி, சின்ன சின்ன பிரச்சனைகளாக இருந்தாலும் நீ அதில் குற்றம் குறைகள் எதுவும் காணாமல் அமைதியாக இருந்து கொண்டால் உன்னுடைய இல்லற வாழ்க்கை மகிழ்ச்சியாக இருக்கும் என்று அவனுக்கு புத்திமதி சொன்னார் கபீர்தாசர். ஆமாம், நம்மில் எத்தனை பேர் கணவன் மனைவியாக இருந்து கொண்டு மனைவி செய்வதை குறையாக கூறி, கணவன் செய்வதை மனைவி குறையாக கூறிக்கொண்டிருந்தால் குடும்ப வாழ்க்கை எப்படி மகிழ்ச்சியாக இருக்கும்? எனவே கபீர்தாசர் சொன்னது போல் நடந்து கொண்டால் குடும்பம் சொர்க்கமாக இருக்கும். நன்றி. மீண்டும் அடுத்த பதிவில் பார்க்கலாம்.